श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदे रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नममुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् ஸ்ரீ குரத்தாழ்வானுடைய ஸ்ரீ வரதராஜஸ்தவம் நேற்று 15வது ஸ்லோகம் அனுபவித்தோம். அதுல எம்பெருமானுடைய குணங்கள் அனந்தமானது. அதுல அனந்தமான கல்யாண குணங்கள் இருந்தாலும் அவற்றை பரவாசுதேவனுக்கு சொல்லும் பொழுது ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் என்ற 6 குணங்களிலிருந்து அந்த அனந்த கல்யாண குணங்கள் உண்டானதாக சொல்லக்கூடும் என்றார். அதுவும் உத்கிருஷ்டமான ஞானமும் ஒப்பற்றதான பலமும் மிகப்பெரிய ஐஸ்வர்யமும் எல்லை கடந்த வீரியமும் மிக மேலோங்கிய சக்தியும் மிக சிறந்த தேஜஸ் ஆகிய 6 மகா குணங்களும் பரவாசுதேவனிடம் இருந்தது என்று தெரிவித்தார். இன்றைக்கு அதையே அடுத்தது அந்த 6 குணங்கள் எப்படி அந்த ஷாட்குண்ய பரிபூர்ணனா இருப்ப பெரியோரால் அனுசந்திக்கப்படுகிறது, அதே பரமாத்மா வியூகமூர்த்திகளான போது என்ன ஆகிறது என்றதை தெரிவிக்கிறார். குணை ஷட்பிஸ்த்வேதே பிரதமதர மூர்த்திஸ்தவ பபௌ ததஸ்திஸ்திரஸ்தேஷாம் த்ரியுக யுகளைர்ஹி த்ரிபிரபுஹு வியவஸ்தாயா சைஷா நனுவரத சாவிஷ்கிருதி வசாத் பவான் சர்வத்ரைவ த்வகணித மகாமங்களகுணः குணை ஷட்பிஸ்த்வேதே பிரதமதர மூர்த்திஸ்தவ பபௌ. அதாவது வரதா, ஷாட்குண்ய பரிபூர்ணனான பரவாசுதேவன், 6 குணங்களை கொண்ட பரவாசுதேவன் பகவான், ஞானபல ஐஸ்வர்ய வீரியசக்தி தேஜஸ் உடைய பரவாசுதேவன் படிப்படியாக 3 ரூபங்களில் வியூக ரூபமாக சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் ஆகிய மூவராக முறையே 2 குணங்களை அந்தந்த உபாசகர்களால் அனுபாவியம். ஆனாலும் நீ பரவாசுதேவனான நீ வரதா, நீ எல்லா மூர்த்திகளிலும் எல்லா ரூபங்களிலும் எப்போதும் எண்ணிறந்த அனந்த கல்யாண மகா மங்கள குணங்களை உடையவனே என்கிறார். அதாவது 2 குணங்களால் பரிபூர்ணனான வரதனே, உன் ஆதிமூர்த்தியான பரவாசுதேவன் ரூபமானது கீழ்சொன்ன ஞானபல ஐஸ்வர்ய வீரசக்தி தேஜஸ் ஆகிய 6 குணங்களோடு விளங்கியது. அதுக்கு அப்பால 3 மூர்த்திகள். அது என்னாச்சு, அந்த 3 மூர்த்திகளான சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் ஆகிய மூவர்களும் 2 குணங்கள், இந்த 6 குணங்கள்ல 2 குணங்கள், அவளுக்கும் 6 குணங்கள் இருந்தாலும் பிரதானமாக 2 குணங்களால் சங்கர்ஷணன் ஞான பலங்களோடும், பிரத்யும்னன் ஐஸ்வர்ய வீரியங்களோடும், அனிருத்தன் சக்தி தேஜஸ் ஆகிய குணங்களுடன் பிரகாசித்தாராம். இப்படி ஒரு நியதி, ஒரு ஏற்பாடு, அவர்களுக்குள்ளே ஒரு ஏற்பாடு. அந்தந்த வியூக திருமூர்த்திகள் இந்தந்த குணங்களை முறையே ஆவிஷ்கரித்தனர், எடுத்துக்கொண்டனர். வேறு குணங்கள் இல்லை என்பதல்ல கருத்து. வேறு குணங்கள் அவளுக்கு இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இதுதான் அவர்கள் எடுத்து பிராதான்யமாக கொண்டனர். ஏன், எல்லா மூர்த்திகளிலும் எல்லா குணங்களிலும் மிளிர நீ நிற்கிறாயே வரதா, அதுலேருந்தே தெரியலையா? உபாசகன் ஆராதிப்பதற்காக 2 குணங்களாய் 3 பேருக்கும் குணங்கள் அப்படி அப்படி கொடுக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு காண்கின்றன என்பது இங்கு கருத்து. ஸ்ரீ ரங்கராஜஸ்தவத்திலையும் உத்தர சதகத்துல 39வது ஸ்லோகத்துல இதையே தான் தெரிவிக்கிறார் பராசர பட்டர். ஷாட்குண்யாத் வாசுதேவகா அப்படின்னு. மற்றும் ஞானம் பலம்னு அதிமானுஷஸ்தவத்துல 6வது ஸ்லோகத்திலையும் இதையே தெரிவிக்கிறார் சுவாமி. குரத்தாழ்வான் அதிமானுஷஸ்தவத்திலையும் 6வது ஸ்லோகத்துல
ரொம்ப அழகா இதை தெரிவிக்கும் விதம், இந்த இந்த 3 குணங்களும் 3 வியூக மூர்த்திகளும் 6 குணங்களை எப்படி, அதாவது ஞானம், சர்வேஸ்வரோ சர்வதிருக்ய சர்வஜ்ஞா, எல்லாவற்றையும் ஒரே போதில் அறியும் திறன் ஞானம், யாவற்றையும் தாங்கும் திறன் பலம், அப்படி தாங்கும் போது அயர்வே இல்லாதவன், கொஞ்சம் கூட டயர்ட் ஆக மாட்டான். ஐஸ்வர்யம், தடையின்றி எதையும் கட்டுப்படுத்தும் தன்மை ஐஸ்வர்யம். வீரியம், எல்லாவற்றையும் சாதிப்பதில் முதல்வன், ஆனா கூட மாறுதலுக்கு உட்படாதவன் வீரியம். சக்தி, யாவற்றையும் இயக்கும் திறன். அகடித கடனா சாமர்த்தியம் சக்தி. தேஜஸ், எதிலும் பிறரை எதிர்பார்க்காதிருப்பது தேஜஸ். இது பரவாசுதேவ ரூபத்தில் 6 குணங்களும் விளங்கும். சங்கர்ஷணனுக்கு ஞான பலம், பிரத்யும்னனுக்கு ஐஸ்வர்ய வீரியம், அனிருத்தனுக்கு சக்தி தேஜஸ். இப்படி ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். இந்த ஸ்லோகம் சுவாமி தேசிகன் ஆதரித்து பல சந்தர்ப்பங்களில் பல இடங்களில் மேற்கோளாக எடுக்கிறார். ஸ்ரீவத் சங்காச்சார் அது ரொம்ப அழகா தெரிவிக்கிறார். அதை கொஞ்ச நாளில் சொல்லுவோம். ஸோ எம்பெருமானுக்கு இப்படி பரவாசுதேவ ரூப ஸ்வரூபத்தில் மேற்சொன்ன 6 குணங்களும் பூர்த்தியாக இருக்க கொண்டு விளங்குவதால் ஷாட்குண்ய பரிபூர்ணன்னு பெரியோரால் அனுசந்திக்கப்படுகிறது. அதே பரமாத்மா வியூகமூர்த்திகள் 3 பரிணமித்தார்கள் சிருஷ்டி ஸ்திதி லய காரியங்களை நடத்துவதற்காக. சிருஷ்டி ஸ்திதி லயம், பிறப்பு, காத்தல், அழித்தல். அந்த மூர்த்திகள் சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்த மூர்த்திகள் எனப்படுவர். ஒரே பரமமூர்த்தி இப்படி 3 பரிணமித்ததால் அவனுக்கு இந்த ஷட்குண மூர்த்தி இல்லாது போகுமா அப்படின்னா இருக்கு. எல்லா மூர்த்திகளிலும் இந்த 6 மகா குணங்களும் உண்டு, பூர்த்தியாக இருக்கும். ஆனா வியூக மூர்த்திகளாக பரமன் உருவெடுத்த போது அவனுடைய சங்கல்பத்தால் இந்தந்த மூர்த்திகளுக்கு இன்னென்ன காரியத்தை பொறுப்பேற்று நடத்துவார் என்று ஒரு வியவஸ்தை, ஒரு ஏற்பாடு செய்து கொண்டான். பிரத்யும்னன் பிரம்மாவுக்கு அந்தரியாமையாய் விளங்கி சிருஷ்டி காரியத்தை பண்ணுவார். அவருக்கு ஐஸ்வர்யம் வீரியம் ஆகிய 2 குணங்கள் மேலோங்கி விளங்கும். மீதி குணங்கள் இருந்தாலும் இந்த ஐஸ்வர்யம் வீரியமும் மேலோங்கி விளங்கும். அனிருத்தன் விஷ்ணு என்கிற தன்னுடைய ஸ்வரூபம், அதுக்கு ஸ்திதி ரக்ஷணம் காப்பு காரியத்தை செய்வார். அவரிடம் சக்தி தேஜஸ் ஆகிய 2 குணங்களும் மேலோங்கி விளங்கும். சங்கர்ஷணன் சிவனுக்கு அந்தரியாமையாயிருந்து லயம் சம்ஹாரம் காரியத்தை நடத்துவார். அவருக்கு ஞான பலம் ஆகியவை பிரகாசிக்கும். இந்த பிரிவினைகள் எல்லாம் அந்தந்த ஸ்வரூபங்களில் உன்னை உபாசிக்கிறவர்களுக்கு அக்காகவே நீ எடுக்கிறாய் என்று தெரியும். வரதா, உன்னிடம் எண்ணிறந்த ரமகா மங்கள குணங்கள் உடையவனே நீ என்று தெரிவிக்கிறார் சுவாமி. திரியுக 32 குணங்களை உடைய வரதா ஸ்ரீ தேவராஜனே, தவ தேவரீருடைய பிரதம தரமூர்த்தி. போன ஸ்லோகத்துல பிரதமஜம் அப்படின்னாரு. பிரதமஜம் அப்படின்னா முதல் மூர்த்தியான பரவாசுதேவன். இங்க பிரதம தரமூர்த்தி, முதன்மையான திருவுருவான பரவாசுதேவ மூர்த்தி. தை கீழ் ஸ்லோகத்தில் தெரிவிக்கப்பட்ட அந்த ஷட்பி குணைகி 6 குணங்களால் பபௌ விளங்கியது. ததஹா திஸ்ரஹா, அதனின்று தோன்றிய 3 மூர்த்திகளான சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்த மூர்த்திகள். தேஷாம், அந்த ஞான சக்தி அந்த 6 குணங்களை உடைய திரிபியுகளை 3 இரட்டைகளாலே பிரகாசித்தன. ஏஷாயா வியவஸ்தா, இந்த வியவஸ்தை, இந்த நியதி, இந்த கட்டுப்பாடு, இந்த ஏற்பாடு உண்டோ அது ஆவிஷ்கிருதி வசாத் அந்தந்த மூர்த்திகளில் குணங்களை வெளியிடுவதால் உண்டானதாகும். து, ஆனால் பவான் தேவரீர் சர்வத்திர ஏவ எல்லா நிலைகளிலும் அகணித எண்ணிலடங்காத மகா மங்கள குணகா பெரிய மங்கள குண கூட்டத்தை உடையவர்தான் தேவரீர் என்று தெரிவிக்கிறார். வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்கள் என்பதாய் வியூக நிலைகள் 4. இதில் வாசுதேவன் பரவாசுதேவனை ஒத்த நிலையில் இருப்பர். மீதி 3 பேரும் ஞானபலம் 2, பிரத்யும்னரிடம் வீரியம் ஐஸ்வர்யமும் அனிருத்தரிடம் சக்தி தேஜஸ் என்பதாகவும் ஸ்ரீ பாஞ்சராத்திர சாஸ்திரங்கள் தெரிவிக்கிறது. இதே வியூகங்களை புருஷ சத்திய அச்சுத அனிருத்த சப்தங்களால் ஸ்ரீ வைகானச ஆகமும் பிரித்து விளக்கியதை பார்க்கலாம்.
ஸ்ரீவத் சங்காச்சார் ரொம்ப அழகா தெரிவிக்கிறார். பரவாசுதேவனை காட்டிலும் வியூக வாசுதேவனுக்கு வித்தியாசம் ஏதும் இல்லாதபடியால் திரிவியூகம் அப்படின்னு சொல்லுவா. வியூகம் 3 பேர் தான், இல்லை சில பேர் வியூகம் 4 பேர்னு பரவாசுதேவனை சேர்த்து வாசுதேவனையும் சேர்த்து சொல்லுவா. இப்படி பிரித்து அனுசந்தித்தாலும் எல்லா நிலையிலும் எல்லா குணங்களும் எல்லாருக்கும் உண்டு. உபாசகர்களின் சௌகரியத்திற்காக 2 குணங்களை மட்டும் அனுசந்திப்பது என்கிறார். இந்த பரவியூக விபவ ஹார்த்த அர்ச்சாத்மகமான 5 நிலைகளிலும் இந்த எம்பிரானுக்கு ஷாட்குண்ய பரிபூர்த்தி உண்டு. நம்ம ஆத்துல இருக்கிற சாலிகிராம பெருமாளுக்கும் இந்த 6 குணங்களும் உண்டு, வியூக பேதங்களில் என்று மட்டுமன்று. ஆகவே இங்கு சர்வத்திர என்பதற்கு பஞ்ச பிரகாரமான நிலையிலும் என்பதே உண்மையான பொருளாகும். இந்த வேதாந்த தேசிகன் நிறைய இடத்துல இருக்கிறார். ஸ்ரீ தத்துவத்ரய சுலகத்தில் இந்த ஸ்லோகத்தை எடுத்து வியூகங்களை பற்றின சர்வ விஷயங்களையும் ஸ்ரீ சுவாமி தேசிகன் அருளி செய்த பாங்கை பாருங்கள் என்கிறார் சுவாமி ஸ்ரீவத் சங்காச்சார். வியூகமாவது பரரூபத்திலே வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்த ரூபேண வரும் வகுப்பு. இவர்கள் 4 கிருத திரேதாதியுக பரிவிற்த்தி கிரமத்தாலே சித ரக்த பீத கிருஷ்ணங்களான வர்ணங்கள் மாறி மாறி வரும். பரரூபத்திலும் வியூக வாசுதேவ ரூபத்திலும் ஞான சக்தியாதி ஷாட்குண்ய பிரகாசனம் ஒத்தபடியாலே திரிவியூக பட்சமும் நடக்கும். அந்த 3ஆகவும் பிரிக்கலாம், 4ஆகவும் பிரிக்கலாம் என்கிறார். இதில் சங்கர்ஷணாதி வியூகதங்கள் 3 ஞான பலங்கள், ஐஸ்வர்ய வீரியங்கள், சக்தி தேஜஸ்களான இந்த 2 குணங்களும் பிரகாசித்தங்களாக இருக்கும். அதாவது திருமேஷை ஆழ்வாரும் இதை திருச்சந்த விரதத்தில் தெரிவிக்கிறார். பாலின் நீர்மை செம்பொன் நீர்மைன்னு. பெரிய திருமொழியில் திருமங்கை ஆழ்வார் சொல்லார், முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் அப்படின்னு. வியூகங்களான இது பரரூபமடியாக பூர்வத்திற்கு உத்தரோத்தரம் காரியமாக கொண்டு இந்த மாதிரி ரொம்ப அழகா ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் இதை அனுபவிக்கிறார்கள். ஸோ இங்க குணை ஷட்பிமஸ்துவைதைஹி ஷாட்குண்யாத வாசுதேவகா ஜாக்ரத்ஸ்ன அப்படின்னு ஸ்லோகங்களை அனுசந்திக்கணுமா. அதாவது 4 வியூகங்களிலிருந்தும் அடையவே ஓரொன்றிலே 3 12 கேசவ நாராயண மாதவ அந்த மாதிரி 12 ரூபங்களும் வியூகாந்தரங்கள். இந்த 4 வியூகம் சொன்னால வாசுதேவன், பிரத்யும்னன், சங்கர்ஷணன், அனிருத்தன். அந்த ஒவ்வொன்றுத்திலையும் 3 கேசவ நாராயண மாதவ கோவிந்த அந்த மாதிரி 12 ரூபங்களும் வியூகாந்தரங்கள். இவர்கள் மார்கழி மாதம் முதலாக 12 மாதங்களுக்கும் துவாதச ஆதித்யர்களுக்கும் நிர்வாககர்களாக இருப்பார்கள். ஊர்துவ புன்றங்களில் கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன திரிவிக்ரம வாமன ஸ்ரீதர ரிஷிகேஷ பத்மநாப தாமோதர அப்படின்னு ஊர்துவ புன்றங்களில் இவர்கள் நிலை விசேஷித்து இருக்கும் என்று தெரிவிக்கிறார் சுவாமி தேசிகன். இதனால் மேல் ஸ்லோகங்களில் ஆழ்வான் அருளி செய்ய போகும் வியூக விஷயமான கருத்துக்களுக்கும் விளக்கம் இதில் சொல்லலாம். தத்துவத்ரய சிந்தனாதிகாரத்தில் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை எடுத்து வியூகங்கள் 4 என்றும் 3 என்றும் சாஸ்திரங்கள் சொல்லும். 4 வியூகம் உண்டாயிருக்க வியூக வாசுதேவ ரூபத்துக்கு பரரூபத்திற்கு காட்டிலும் வித்தியாசம் அனுசந்தேய குண பேதம் இல்லாததனால் திரிவியூகம் என்றும் சொல்லலாம் என்று தெரிவிக்கிறார் சுவாமி. ஸோ ரொம்ப அழகா ஆச்சரியமா இதில் ஆழங்கால்பட்டு அனுபவிக்கிறார் சுவாமி. ஒவ்வொரு பிரம்ம வித்யிலும் அனுசந்தேயமான குணங்கள் மாறுபடுவது போல இந்த வியூகங்களிலும் அவரவர்களை தியானம் செய்பவர்கள் இந்த குணங்களை அனுசந்திப்பது போலும் என்று திருவுள்ளத்தின்படி இப்படி ஏற்பாடு செய்து கொண்டார்கள். அடியேன் ஆழ்வான் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.